ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஃபைன். திஸ் இஸ் யோர் டைம், குட்டீஸ் டைம் ஃபார் ஸ்டோரி. இன்றைக்கி ஸ்டோரியோட தீம் வந்து ஒபீடியன்ட். ஓகேங்களா? ஒபீடியண்ட்டுக்காக உங்களுக்கு ஒரு குட்டி ஃபிஷ் ஸ்டோரி. ஃபிஷ்னால் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் எங்கே இருக்கும்? ஓஷன், கடலில் ஒரு மம்மி ஃபிஷ், ஒரு டேடி ஃபிஷ் அண்ட் 2 குட்டி ஃபிஷ். இவங்க ஒரு ஃபேமிலி. கடலில் நிறைய ஃபிஷ் இருக்கும். நம்ம அதில் ஒரு ஃபேமிலியில் நடந்த ஒரு ஸ்டோரி பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மம்மி, டேடி அண்ட் 2 குட்டி ஃபிஷ் வாழும்போது அதில் குட்டி ஃபிஷ்ஷில் ஒரு ஃபிஷ் கேட்டுச்சான், ஏன் மம்மி நம்ம எப்போ பாரு இந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கோம், வெளியே போகலாம், ஷாப்பிங் போகலாம், டாக் மாதிரி ஜம்ப் பண்ணலாம், பேர்ட்ஸ் மாதிரி பறக்கலாம், அதுக்கப்புறமேட்டு வந்து வெளியே எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க எல்லோரும், அந்த மாதிரி நம்மளும் வந்து ஹாப்பியாக இருக்கலாம், இந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கோமே அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்குமா. எப்பயுமே நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? மற்றவங்கள பார்த்துட்டே இருப்போம், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்கள மாதிரி நம்மளால் பண்ண முடியலையே அப்படி. இது நம்மளோட இயல்பு, நம்மளும் அப்படி தானே பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி அந்த ஃபிஷ் வந்து கேட்குதான். அப்போது மம்மி ஃபிஷ்ஷு சொல்கிறாங்க, இல்லைம்மா நம்ம வந்து இங்கே தான் இருக்கணும், நமக்கான இடம் இதுதான், நம்ம வந்து வெளியெல்லாம் போக முடியாது, தண்ணியில் தான் நம்ம இருக்கணும். ஏன் நம்ம தண்ணியில் இருக்கணும்? எனக்கு வந்து டக்கு மாதிரி ஓடணும், டாக் மாதிரி ஜம்ப் பண்ணணும், நான் வந்து பேர்ட் மாதிரி ஃப்ளை பண்ணணும், நான் ஏன் இந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக அடம் பிடிக்க ஆரம்பிச்சுதான். கொஞ்ச நாள் அப்படி சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. என்ன சமாதானப்படுத்தினாலும் அந்த ஃபிஷ் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. மம்மி ஃபிஷ் கொஞ்சம் டேலண்ட் இல்லையா? எப்பயுமே யாரோட மம்மி எல்லாம் டேலண்ட்டுன்னு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மம்மி ஃபிஷ் யோசித்தாங்க, ஓகே நம்ம சொன்னால் ஃபிஷ்க்கு, குட்டி பாப்பாவுக்கு புரியல, நம்ம இதை ஒரு லெசன் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி ஃபிஷ்ஷை பிடிச்சி கடலுக்கு வெளியே தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு போய் போட்டுட்டு மம்மி ஃபிஷ் உள்ளே வந்துட்டாங்க. அப்போது ரொம்ப ஜாலியாகிடுச்சு. மம்மி இல்லை, டேடி இல்லைன்ற நினைப்பு கூட மறந்து போச்சு. ரொம்ப ஜாலியாக வந்து டக்கு மாதிரி ஓட ஆரம்பித்தாச்சு, டாக் மாதிரி ஜம்ப் பண்ண ஆரம்பித்தாச்சு, பேர்ட் மாதிரி பறக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணுறதுக்கெலாம் ஆரம்பித்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வந்து பார்வை வந்து பிளர், சரியாக எதையுமே பார்க்க முடியல. ஃபிஷ்ஷால் ஜம்ப் பண்ண முடியல, வாக் பண்ண முடியல, ப்ரீத் பண்ண முடியல. ப்ரீத் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரீத் பண்ணால் தான் உயிரோடையே இருக்க முடியும். ப்ரீத் பண்ண முடியல ஃபிஷ்ஷால், துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, திரும்ப எப்படி கடலுக்குள்ளே போகணும்னு தெரியல, ப்ரீத் பண்ண முடியல. ஸோ ரொம்ப தவிக்க ஆரம்பித்தோன்னே மம்மி ஃபிஷ் கரெக்டான டைமில் வந்தாங்க. திரும்ப குட்டி ஃபிஷ்ஷை கொண்டு போய் கடலுக்குள்ளே வச்சுட்டாங்க, தண்ணிக்குள்ளே வச்சுட்டாங்க. தண்ணிக்குள்ளே வச்சோடனே ரிட்டன் பேக் டு அது பார்க்க முடியுது, மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விட முடியுது. ஓகே, பேக் டு நார்மல். அப்போது மம்மி ஃபிஷ்ஷை பார்த்து குட்டி ஃபிஷ், என்ன மம்மி இப்படி ஆயிடுச்சு, நான் வெளியே போன உடனே எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, என்னால் மூச்சு விட முடியல, என்னோடய பார்வைலாம் பிளர்ரி ஆகிடுச்சு, என்னால் ஜம்ப் பண்ண முடியல, நான் என்னெல்லாம் நினச்சனோ எதுவுமே என்னால் பண்ண முடியல, நான் இங்கே இருக்கும்போது வெளியே போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு போனேன், பட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் மம்மி. இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உனக்கு சொன்னேன், வேண்டாம் வேண்டாம். நம்ம எல்லாரோட மம்மி டேடியும் அப்படி தானே, சாக்லேட் வேணும்னு கேட்டால் வேண்டாம்மா, ஐஸ்கிரீம் வேணும்னா வேண்டாம்மா. வேண்டாம் சொல்லும் போது உங்களுக்குலாம் என்ன வரும்? கோபம் வரும். என்னது நம்ம ஐஸ்கிரீம் கேட்குறோம் வேணான்றாங்க, சாக்லேட் கேட்டால் வேணான்றாங்க, அப்போ நம்ம என்ன தான் இதெல்லாம் ஏன் வேணாம் சொல்கிறாங்க? அது உங்களுக்கு செட் ஆகாது, சளி பிடிக்கும், கோல்ட் ஆகும், சைட் எஃபெக்ட்ஸ் வரும் இப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு சளி பிடிச்சி டாக்டர்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ஊசி போட்டப்பறம் தான், ஐயோ தெரியாமல் சாக்லேட் சாப்பிட்டேனே, தெரியாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேனின்னு அப்போ தான் தவிப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஃபிஷ்ஷும் பண்ணிச்சு. மம்மி சொல்லும் போது கேட்கலாம், நான் வெளியே போகும்போது நம்மளால் தண்ணியில் தான் வாழ முடியும், வெளியே வாழ முடியாது. ஃபிஷ்ஷுனால் தண்ணியில் தான் வாழணும், பேர்ட்ஸ்னால் வெளியே மரத்தில் பறந்துக்கிட்டு இப்படி தான் இருக்கணும், டாக்னால் ரோட்டில் தான் இருக்கணும், வீட்டில் வளர்க்குற டாக் வீட்டில் இருக்கணும். ஸோ எந்தெந்த விஷயம் எங்கெங்கே இருக்கணுன்றது ஒரு
அளவு ஒரு லிமிட்டட் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்குது. இவ்வளோ தான் பண்ணணும், இதை தான் பண்ணணும், இதை தான் சாப்பிட்ணும், இப்படி தான் இருக்கணும், இங்கே தான் போகணும், இங்கே தான் வரணும். குழந்தைங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஏன்னா வளர்கிற வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருக்கணும் இல்லையா? ஸ்விட்ச் போர்டில் கை வைக்காதீங்க, வெட்டு ஃப்ளோரில் ஓடாதீங்க, அப்புறமேட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, சாக்லேட் சாப்பிடாதீங்க, ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்காதீங்க. இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அதனால் உங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறாங்க. ஜுரம் வரக்கூடாது, கோல்ட் ஆகக்கூடாது. ஸோ அதை நம்ம மம்மி டாடி சொல்லும் போதே கேட்டுட்டோம்னா நமக்கு எதுவுமே நடக்காது, நம்ம சேஃபாக இருப்போம் இல்லையா? பெருசாகும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு ஏஜ் க்ராஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஏன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்கன்னு மம்மி டாடி சொல்லும் போதே கேட்டுக்கிட்டா ஓகே. இல்லைனா அந்த குட்டி ஃபிஷ் மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டு நடக்கிற விளைவுகளெல்லாம் சந்தித்து அப்புறமா தான் நமக்கு அது புரியும். ஓகே ஓகே இதுக்காக தான் சொல்லியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறது குட்டா, இல்லை பேரண்ட்ஸ் சொல்லும் போதே ஓகே நம்ம இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது ஃபுட்டா. ஸோ அந்த கடலுக்குள்ளே ரிட்டன் பேக் அது போனதுக்கப்புறம் தான் அதுக்கு தெரியுது நம்ம இங்கே தான் இருக்கணும், நமக்கான சேஃப் இங்கே இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருப்போம், இங்கே இருந்தால் தான் நம்ம சேஃபாக இருப்போம், இங்கே இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருப்போன்றத அந்த குட்டி ஃபிஷ் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மம்மிக்கிட்ட அப்பாலஜைஸ் சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குட்டி ஃபிஷ்ஷு பெரிய ஃபிஷ்ஷாக மாறிடுச்சு கொஞ்ச நாளில். இதுதான் வந்து எல்லாருமே சொல்கிறது. இந்த ஸ்டோரியோட தீமும் இதுதான். ஒபீடியண்ட். பேரண்ட்ஸ் சொல்லும் போதே நம்ம ஒபே பண்ணிட்டோம் கேட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டமும் வராது. இல்லை நான் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களோட விருப்பம். சரியா? ஸோ நீங்கள்லாம் ரொம்ப நல்ல குட்டீஸ்னு நான் நம்புகிறேன். பேரண்ட்ஸ் சொல்கிறத ஒபே பண்ணுற குட்டீஸ்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் என்ன ஒப்பீனியன் இருக்கோ இது என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்காக நான் தொடங்கும் போது உங்களுக்கு ஹாய் அப்படி சொல்லி ஆரம்பிச்சுட்டு இது உங்கள் பிளஸ்வெல் சேனல். நான் உங்கள் சுச்சி. உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிப்ளை கம்மிங் சூன். டாட்டா, பை பாய், see you again for next story.